நாடு போற்றும் நல்லறிஞர் டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாளை இன்றைக்கு நாடு அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்த நமது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம்தான் நம்முடைய நாட்டை வழிநடத்தி வருகிறது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான ஆட்சி என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில், அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான முறையில் 4 வர்ண கொள்கைகளை அமல்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. தங்களுடைய சொந்த அரசியலை, சொந்த கட்சியினுடைய கொள்கைகளை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி ஆதரவு பெற முடியாது என்கிற காரணத்தினால் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என எந்த மத பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து வரக்கூடிய தமிழகத்தில், அமைதி பூங்காவாக திகழக்கூடிய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் தனது விருப்பப்படி இங்கே கால் ஊன்ற முடியவில்லை. அவர்கள் கட்சியாலும் முடியவில்லை. அவர்கள் நம்பியிருக்கக்கூடிய எடுபடிகளாலும் அத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறாத ஒரு சூழலில் இங்கே கடவுளின் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்கி அற்பத்தனமான அரசியல் ஆதாயத்தை பெறலாம் என்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதிதான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டுமென உயர்நீதிமன்ற நீதிபதியே ஒரு தவறான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அந்த பொறுப்பிற்கு தகுதியானவரா என்பது இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. அவர் குறிப்பிடுகிற அந்த தீபம் ஏற்கிற கல் என்பது தீபம் ஏற்றப்படுகிற கல் அல்ல. வெள்ளையர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட அளந்து கல் ஊணுவார்கள், அப்படிப்பட்ட கல் தான் அங்கே இருக்கிறது. எல்லைக்கல் அது. அந்த எல்லைக்கல்ல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி, மதுரை கிளை இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பு உள்நோக்கமுடையது. அந்த தீர்ப்பை பயன்படுத்தி மதுரையில் தொடங்கி தமிழகம் முழுவதும் ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற முயற்சியில் RSS கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல்லில் தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லை. நீதிபதியும் RSSம் பாஜகவும் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அதை மக்கள் ஏற்க வேண்டும் என கூறுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இந்துக்களோ திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் யாரும் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள், RSS இயக்கத்தினுடைய அடிவருடிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டு நீதிமன்றத்தை அதற்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த கலவரத்தை உருவாக்க வேண்டும். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தீபம் ஏற்றுவதல்ல, அதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த கலவரத்தின் மூலமாக, ஏனென்றால் ஏற்கனவே அயோத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். குஜராத் மாநிலத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றார்கள். ஆகவே அத்தகைய கலவரம் ஏற்பட்டால் அந்த கலவரம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள், இடம் தர மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.